தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது பெரியார் சிந்தனை வட்ட குழு. இப்போ நம்ம குழுவின் சார்பாக நம்மளாம் எங்கே வந்திருக்கோம், மேகமலைக்கு வந்திருக்கோம். மேகமலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப போன தடவை மேகமலைக்கு வந்திருந்தோம். ஆனால் மேகத்து உள்ளே நுழைஞ்சதில்லை, மேகத்தை தொட்டு பார்த்தோம். இப்போ மேகத்து உள்ளே நுழைஞ்சிருக்கோங்க. ஏங்க வீட்டில் குளிர் இருக்கும், ஃபேன் ஆஃப் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்க, ஃபேன் என்னங்க ஃபேனு பாருங்க, ஒரு போகிற எதுவுமே போத்த தோணாது, அதை அனுபவிக்கணும். அப்படியே பாருங்க, பனி மழை அப்படியே பொழியுது பாருங்க. இது பனியா இல்லை, மழை பெய்யுது, மழையும் இல்லை. பனியா மழையானு கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்படியே காரில் கண்ணாடி வந்து ஒரு சுட்டு சுட்டா வடியும், மழை பெய்யுதுன்னு நினைப்பீங்க. ஆனால் பனியான்னு தெரியாது, மேகம் மேகமானு தெரியல, ஒழுகுதுக்கு கரையுதுக்கு மேகம். அப்படியே மேகம் அப்படியே கரைஞ்சி ஊத்துதுங்க. இங்க பாருங்க, இந்த தேயிலை இலையெல்லாம் பாருங்க, அவ்வளோ அருமையை பார்க்க பசுமையா இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல நம்ம டீ தான் குடிக்கிறோம், பக்கத்துல இலையை குடிச்சிக்கிறோம், பக்கத்துல கடையில காய்ச்சிக்கிறோம். ஆளுக்கு நான் 2 டீ குடிச்சிட்டேங்க. நம்ம தோழர்கள் அங்கே பாருங்க, நல்ல குரூப்பா எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்களா. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு கவலை தாங்க, எப்படியாச்சும் ஒரு கேரி பேக்குள்ளே இந்த மேகத்தெல்லாம் அடைச்சி எடுத்துக்கிட்டு போய் நம்ம வீட்டில் திறந்து விட்டு அந்த மேகத்தோட புகையா கிளப்பணும். சாம்பிராணி புகையை தவிர வேற எதுவும் வீட்டில் வர மாட்டேங்குது. அந்த மேகத்தை இழுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்குங்கிறது ஒரு கவலை தாங்க நமக்கு இருக்கு. அற்புதமான இடம் இந்த குளிருங்க பாருங்க. ஊட்டிக்கு போறாங்க, கொடைக்கானல் போறாங்க, கேட் பாஸுங்கிறாங்க, ரிஜிஸ்டர் என்னங்க புரியாத கட்டுப்பாடு. இங்க பாருங்க, கட்டுப்பாடு இல்லாத மகிழ்ச்சி இங்க கொட்டி கொட்டி கிடக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் மேகங்க, இந்த பக்கம் பாருங்க எல்லா இடமும் மேகங்க. மேகத்துக்கு நடுவில் அந்த பஞ்சு மூட்டை அண்ணாந்து பார்த்த மேகம் இல்லை, இப்ப கையை தொட்டு அலசி விளையாண்டுட்டு வந்துருக்கான். இங்க பாருங்க, அட கையோட அலசுங்க, வரும் அழகா வருதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காற்று போகும்போது மேகத்தை நம்மளை தாண்டிட்டு போகுது. இந்த இடத்துல போய் யாராச்சும் போட்டு ஸ்வெட்டர் போட்டு நிற்கிறதுக்குன்னா அதில் சான்ஸ் இருக்கா? அற்புதமான இடம். நிறையா தோழர்களுக்கு நம்ம வாய்ப்பு அளித்தோம், நிறையா தோழர்கள் நம்ம கூட பயணிக்கல, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்புங்க. எங்க கொடைக்கானல் போங்க, மேகத்தை கீழே புனிஞ்சு பார்க்கலாம், மேகத்தை தாண்டி அழைச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா திட்டுத்தா ரவுண்டா தெரியுதுப்பா. இங்கே அப்படி இல்லை பாருங்க, கண்ணு தெரியாது பாருங்க, ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரியே இருக்கும். அந்தாண்ட என்ன இருக்குதுன்னே கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா மேகத்துக்குள்ள இருக்கிறப்ப வெளியில நம்ம மட்டும் தான் தெரியும், வெளியில எதுவும் தெரியாது. அற்புதமான இடங்க, அருமையா இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம்